பண்பற்ற மனிதர், மக்கள் மனங்களில் குடிகொண்டவர், அப்பழுக்கற்றவர், மக்களை நேசித்தவர், நல்லவர்கள் அரசியலில் நீண்ட காலம் வாழ முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம்மை விட்டு இறைவன் அவரை பிரித்துக் கொண்டதாகத்தான் நான் எண்ணுகின்றேன். ஆகவே நல்லவர்களாக அரசியலில் வளம் வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த நேரத்திலே நல்லவர்கள் வர வேண்டும், மக்கள் நல்லவர்களை ஆதரிக்க வேண்டும். கேப்டன் அவர்களுடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பாகவும் தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கின் சார்பாகவும் என்னுடைய இரங்கலையும் வருத்தத்தையும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தேமுதிக கட்சியினருக்கும் தமிழக மக்களுக்கும் கேப்டன் அவர்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ಅನುಕ್ಷಣದ ಸುದ್ದಿಗಳಿಗಾಗಿ ವಿಸ್ತಾರ ನ್ಯೂಸ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ಹೊಸ ಸುದ್ದಿಗಳ ನೋಟಿಫಿಕೇಶನ್ಗಾಗಿ ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ. ಲೇಟೆಸ್ಟ್ ಅಪ್ಡೇಟ್ಸ್ಗಾಗಿ www.vistaranews.com ವೆಬ್ಸೈಟ್ಗೆ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ. ಅಂಗೈಯಲ್ಲೇ ಜಗತ್ತಿನ ಸುದ್ದಿ ತಿಳಿಯಲು ವಿಸ್ತಾರ ನ್ಯೂಸ್ ಕನ್ನಡ ಆಪ್ ಡೌನ್ಲೋಡ್ ಮಾಡಿ.